சபையின் அனைவருக்காகவும் நாட்டினருக்காகவும் மன்னாருக்காகவும் எல்லாரும் நன்றி சொல்கிறோம். முதலாவது தேவனுக்கு நன்றி. எங்கேயோ தேவையில்லை நமது சபையிலே ஆசிரியர்களுக்காக நினைக்கப்படுவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நம்ம யாரும் இந்த இப்படி இருக்கிற இந்த இடத்துக்கு ஒரு கடமைக்காக வந்ததில்லை. தேவன் நமக்காக அவர் நம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்காரு. ஒரு மனிதனால் கடைசியாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அவரோட ஜீவன் மட்டும்தான். அது எந்த ஒரு விலையை மட்டும் வாங்க முடியாது, அது எந்த பொருளும் ஈடாகாது. அப்படிப்பட்ட ஜீவனை பாவிகளாக நமக்கு அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னா நம்ம எவ்வளவு பாக்கிய மக்கள். உலக பிரகாரமான காரியங்களுக்கு போய் நம்ம அதை மறந்து போறோம். எல்லா வருடமும் குட் ஃப்ரைடே வந்தா மட்டும்தான் அதை நினைவு போடுறோமா? ஈஸ்டர் வரும்போது மட்டும்தான் ஆண்டவர் நமக்காக மரித்தார் நம்ம நினைக்கிறோமா? இல்ல தினந்தோறும் அவர் நமக்காக நம்ம ஜீவனை கொடுத்தாருன்றதாக அவருக்காக நம்ம வாழ்கிறோம். சிந்திப்போம், கண்களை போடுவோம். என் கண்மனையை கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அழிவு தான் உடைய சமூகத்தில் வீட்டியா இருப்பதாக. ஆமென். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கும் பொழுது ஒரு 7 வார்த்தைகள் நமக்கு கொடுத்துட்டு போறாரு. அந்த 7 வார்த்தையில நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இந்த 4ஆம் வார்த்தை ஒரு கேள்வியா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. மறிக்கும் தருவாயில இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா அது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. அந்த வார்த்தைகளுக்கு பின்னாக ஒரு ஆழ்ந்த அர்த்தங்களும் உண்மையும் இருக்கும் இல்லைங்களா? இந்த வார்த்தைகளை நம்ம 2 விதமா பார்க்கலாம். முதலாவது உலக பிரகாரமா பார்த்தோம் அப்படின்னா கடவுள் மனிதனாக வந்தார், நமக்காக மனிதனாக தெரியும். அவர் மனிதனா இருந்ததுனால அவரோட வழிகளை நம்மளால் உணர முடியும். சிலுவையில அறைவதற்கு முன்பாக அவர் வந்து வாரான அழித்து அவர் சரீரத்தை கிழித்து தலையில முன்முடி சூட்டி பாரமான சிலுவையை சோத வைத்து அந்த குல்கதா மலை வரைக்கும் அவர் கொண்டு போக சொல்லி 2 கைகளையும் காலையும் ஆணிகள் எடுத்து அவர் சிலுவையில மறிக்கிறார். அப்போ அந்த வலியினாலையும் வேதனையினாலையும் அவர் வந்து பிதாவை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வார்த்தைகளுக்கு பின்னாக ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு பின்னாக ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு பின்னாக ஒரு விசுவாசம் காக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் குறித்து நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன். முதலாவது நோக்கம்.
என்ன நோக்கத்துக்காக இயேசு கிறிஸ்து நம் இந்த உலகத்துக்காக வந்தாரு பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாராவது வாசிங்க. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனது அப்படின்னா என்ன? ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிந்து சென்று இந்த உலக பிரகாரமான காரியங்களில் உள்ள நம்ம மூழ்கி பாவத்துல சிக்குண்டு இருக்கிற எல்லாரையும் சேர்க்கணும். அதுக்கடுத்து அவங்க ரட்சிக்கணும். அவங்க ரட்சிக்கணும் தான் என்ன பண்ணணும்? அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவணும். அதை எப்படி முடியும்னா அது ஒரு பாவ நிவாரணப்படி தேவை. அதுக்காக பிதாவானவர் என்ன பண்றாரு? யார் அனுப்புறாருன்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அனுப்புறாரு. அந்த ஒரே பேரான குமாரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா 2 Corinthians 5:21 சொல்லியிருக்கோம். ஒரு பாவம் அறியாதவர். ஒரு பாவம் அறியாத அப்படி ஒரு மகனை பிதா நமக்காக ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா இந்த உலகத்து மேல அவர் வைத்த அன்பு, இந்த உலக மக்களாக நம்ம வைத்த அவர் அன்பு எந்த ஒரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாதுன்ற ஒரு அன்புக்காக அவர் அனுப்புறாரு. இந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கலாம், ஏன் ஆண்டவர் அனுப்பணும்? அவருக்கு பதிலாக வேற யாராவது அவர் அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு போது இந்த கேள்விக்கு ஆண்டவரே மத்திய 24ஆம் அதிகாரத்துல ஒரு ஊமை மூலமா அவர் ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. ஒரு எஜமான் என்ன பண்றாருன்னா ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை எல்லாத்தையும் சீர் செய்து அதை சில தோட்டக்காரர்களுக்கு கொடுத்துட்டு வெளியூர் போயிடுறாரு. காலமான போது அந்த அவருடைய வேலைக்காரங்களை அனுப்பி அந்த கடைகளை வாங்கிட்டு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க? அவருடைய வேலைக்காரர்களை கொலை செய்யறாங்க. 2வது முறை இன்னும் அதிகமான ஊழியக்காரர்களை அனுப்புறாரு, அவர்களையும் கொலை செய்யறாங்க. 3வதா இந்த முறை நான் என் மகன் அனுப்புறேன். அப்போ அவர் மேல ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும். அவருக்கு பயந்து அவர் கடைகளை கொடுப்பாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா அவரையும் இவர்கள் கொலை செய்யறாரு. இந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்புறாரு. 2வது விஷயம், இந்த வசனங்களுக்கு பின்னாக ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அது என்னன்னு பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 22. என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீ. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த வசனம் அங்க நிறைவேற்றப்பட்டது. தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது இல்லைங்களா? நாம நினைக்கலாம் இது தாவீது ராஜா அவரோட கஷ்டத்துல இந்த வசனத்தை தேவனை பார்த்து கேட்கிறாரு, என் தேவனே என்னை கைவிட்டீங்க அப்படின்ட்டு. அடுத்தது அதை தொடர்ந்து நம்ம மத்தேயு 27ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கப்படும் ஒரு வசனம் இருக்கும். அதே வசனத்தை சங்கீதம் 22:8ஆம் வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா அங்கேயும் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டுக் கொள்ளட்டும் அப்படின்வாங்க. பழைய ஏற்பாட்டிலும் ஒரே வசனம், புதிய ஏற்பாட்டிலும் ஒரே அந்த வசனம், எந்த ஒரு பிழைகளும் இல்லாம மாற்றுதல் இல்லாம ஒரே மாதிரி சொல்லியிருக்கோம். சரி, இது 2மே காமனான வசனம், யார் வேணா ஆண்டவர் பார்த்து கேட்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தை வரும். அந்த சங்கீதத்தை 22 நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே வாசிச்சோம் அப்படின்னா 16ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். ஆமென். தாவீது ராஜா என்ன நடக்க போகுது, இயேசு கிறிஸ்து எப்படி மரிக்க போறாரு, அவர் என்னென்ன துன்பங்களுக்குள்ள எல்லாம் போக போறாருன்றத தெளிவா தீர்க்கதரிசனமா சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில அந்த தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுகிறார். ஆமென். 3வது விஷயமாக இந்த வார்த்தையின் பின்னாக ஒரு விசுவாசம் காக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 51:2. இந்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் சுமந்தாரு. அதனால பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவும் நடுவுல ஒரு பிரிவினை உண்டாச்சு. நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தாரு. அதனால பிதா குமாரனுக்கு செவி கொடுக்க முடியாம போனபடினால அவருடைய மகன் திருப்பிட்டாரு. அதனால ஆதியிலிருந்து பிதாவோடு இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் பிதாவோட சத்தம் கேட்கல, அவரோட பிதாவை பார்க்க முடியல, அவர் பிதாவை உணர முடியல. அந்த வேதனையில அவருடைய பிதாவை பார்த்து தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு கேட்கல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்றாரு. மரிக்கும் தருவாயில கூட அவர் பிதாவை ஒரு காலமும் அவர் விட்டு கொடுக்கல, என் தேவனே அப்படின்னு தான் சொல்றாரு. இதே நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39 வசனத்துல பார்த்தாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும்
கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது அப்படின்னு போட்டிருப்பாரு. அல்லேலூயா. மரணம் தான் கடைசினாலும் அந்த மரணமே எனக்கு இப்பவே நேர்ந்தாலும் நான் இயேசு கிறிஸ்துவை விட மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்லுங்க? நான் பாவிதான், ஆண்டவர் எனக்காக மரிச்சாரு, உயிரே கொடுத்திருக்காரு. அந்த சூழ்நிலையில நான் அவரை பரிந்துரைக்கிறோமா? நம்ம பேரு போல பரிந்துரைக்கிறோமா, இல்ல இயேசு கிறிஸ்துவ போய் பிதாவை விட்டு கொடுக்காம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம இங்க பார்த்துக்கிறோம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ஆரம்பிக்கும் போது வருத்தத்தோட ஆரம்பிப்பாரு தாவீது ராஜா. என் தேவனே என்ன கைவிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அதை முடிக்கிறதுக்குள்ள அவருக்கு ஒரு விசுவாசம் வரும். அந்த அதிகாரத்தை முடிச்சு 23ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை அவர் எப்படி எழுதுவார்னா, கர்த்தரை மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதெல்லாம் பெரிய விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? அதை நம்ம என்னைக்காவது நம்ம சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், அவருடைய சித்தத்தை முடித்தார், அவருடைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார், பாவ நிவாரண பலியாக தம்மை தாமே அவர் ஒப்புக் கொடுத்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார், ஒரு நாள் மகிமையோடு திரும்ப வருவார். அவர் வர அன்னைக்கு நம்ம நடுவில் நிற்க வச்சு, உனக்காக என் ஜீவனையே நான் கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டா அதுக்காக அதுக்கு நம்ம பதில் இருக்கிறதா? என்னைக்காவது சிந்தித்து பார்த்துருக்கிறோமா? ஆண்டவருக்காக என்ன செய்யணும் அப்படின்ட்டு அவருக்காக நேரத்தை கொடுக்குறோமா? அவருடைய நேரத்தை தியானிக்கிறோமா? ஜெபம் பண்றோமா? என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் நம்மளுக்கு படைக்காரோ அதை விட்டுட்டு உலகத்துக்குள்ள நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம அவருக்காக கொடுக்குற நேரம் அப்படின்னு எப்போன்னு பார்த்தோம்னா சண்டே சர்ச் வர்றது மட்டுமா தான் இருக்கிறது. அதுலயும் நம்ம ஆலயத்துக்கு ஒழுங்கா வரோமா? அவருக்காக அந்த இடத்துல வேதத்தை வாசிக்கிறோமா? கையில தண்ணி பாட்டு பாடுறோமா? ஜெபிக்கிறோமா? அந்த சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? நம்முடைய சுவிசேஷத்தை 4 பேருக்கு தெரியாத இடத்துல நம்ம அறிவிக்கிறோமா? இதுல எதையாவது ஒன்றை நம்ம செய்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அவர் கேள்வி கேட்பார். நம்முடைய தேவன் ஒரு நாள் மீண்டும் வருவார், நம்முடைய நிற்க வைத்து கேள்வி கேட்பார், எனக்காக நீ என்ன செய்த அப்படின்னு. அதுக்கு நம்ம கிட்ட பதில் இருக்கிறதா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.